Hi guys, welcome back to the channel. Hello, எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for tuning back into the channel. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த vlog வரும்போது கண்டிப்பாக 2025 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே, நம்ம இன்றைக்கி ஒரு ரைட் போகிறோம். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி சண்டே ரைட். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு 3 நாள் ட்ரிப் போகலாம், சோலோ ரைட் போகலான்னு ஒரு பிளான். அண்ட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 29th of December அது காலைல 5:20 ஆகுது. இன்றைக்கி கிளம்பி ரிட்டன் திருப்பி வீட்டுக்கு வந்து 1st of Jan நைட்டு தான் வரப்போகிறோம். அதாவது ஆல்மோஸ்ட் 2nd of Jan ஏர்லி மார்னிங் தான் வருவோம். ஸோ 3 nights நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே டெஸ்டினேஷன் வந்து நம்ம வால்பாறை போக போகிறோம். பட் வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக வேறு ஒரு இடத்துக்கு போகணுதாக இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து வால்பாறை வந்து 555 kilometers, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 hours காட்டுது. மணி 5:30னா அங்கே ஒரு 5:30 மணிக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இருட்டுறதுக்குள்ளே மேலே ஏறணும். நேற்று நைட்டு தான் வந்து இந்த ட்ரிப்போட ஃபுல் பிளான் பண்ணது. நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு லைக் ஈவினிங்லேருந்து திங்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஹோட்டல்லாம் புக் பண்ணேன் நான். ஸோ பேக் பண்ணியாச்சு. நம்மளோட 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ரெயின் கவர்ஸ் இருக்குது, டேங்க் பேக்கில் எல்லா கேஜெட்ஸும் இருக்குது. ப்ளஸ் ஒரு லேப்டாப் பேக் எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் எல்லா டேட்டா காப்பி பண்ணுறதுக்கு. அண்ட் முக்கியமாக ஸ்டாக் ஹெட்லைட் போட்டாச்சு. வைஷ்ணவ் ஹெட்லைட் உடஞ்சிருச்சு. அது என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். கிளம்பலாம். 5:30 கிளம்புனா கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி 12 hours நம்ம வால்பாறையில் அங்கே இருக்கிறோம். ஏன்னா ஃபாக் லைட்டில் நம்மக்கிட்ட ஃபாக் வந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும். நைட்டில் கிளம்பலாம். வண்டலூர் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 1/2 மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு மட்டுமே. நடுவில் வர சரியான டிராஃபிக் தாம்பரத்தில் அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வால்பாறை போகிறோம். அண்ட் எப்பவுமே ஹில்ஸ் ஏறும் போது அந்த vlog செப்பரேட்டாக தான் வரும். ஸோ வால்பாறை ஹில்ஸ் ஏறது செப்பரேட் பார்ட்டாக தான் வரும். இது வில் பி a part 1 வீடியோ. நடுவில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். தட் இஸ் லைக் திருமூர்த்தி டேம் போக போகிறோம். அதாவது போகிற வழியில் தான் நம்ம உடுமலைப்பேட்டை இருக்குது. உடுமலை பக்கத்தில் தான் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ போகும்போது திருமூர்த்தி ஃபால்ஸையும் பார்த்துட்டு போகலான்னு என்னோட பிளான். நான் வந்து 5 மணிக்கு கிளம்பின்னு தான் போகிற மாதிரி பிளான் இருந்தது. நான் வீட்டில் கிளம்பி 5:30 மணிக்கு. ப்ளஸ் இங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜஸ்ட்டு 555 kilometers தான் வந்து ஒன் வே டு வால்பாறை. நம்ம போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன். இருக்கிறதுலே ஒரு சீப்பஸ்டான ஒரு ரூம் தான் பார்த்து புக் பண்ணேன். அண்ட் த சேலஞ்ச் இந்த ரைடுக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, போன vlog நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு பாண்டிச்சேரி போன vlog ஒன்று அதை பண்ணலன்னா இது உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கலாம். மேபி இல்லைன்னா அதை பார்க்காதவங்களுக்கு இது வேணா இருக்கலாம். நம்மளோட வைஷ்ணவ் ஹெட்லைட் வந்து நம்ம வீட்டில் பார்க்கிங்கில் இருக்கும்போது ஒரு மாடு வந்து நம்ம பைக்கை முட்டிக்க தள்ளி விட்டுருச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம பைக் வந்து கீழே விழுந்தால ஹேண்டில் பார் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வைஷ்ணவ் லைட்டு உடஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 7 வாரமாக ரைட் போகாமல் இருந்தேன். லைக் சரி ஒரு ரைட் 24 hours ரைட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
அதை பார்ட் ஆஃப் ஒன் ரைடு தான் இது. இப்போ நம்ம பண்ணுற ரைடு அது 24 hours ரைடு. அதாவது டே 1 டே 2 ரெண்டுமே சேர்த்து ஒரே நாளில் பண்ணுற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. நல்லதுன்னு நினச்சிக்கிறேன். லைட்டு வந்து கண்ணாடி உடஞ்சது. ஓகே, சம்திங் ஏதோ நடக்க வேண்டியது. கண்ணாடி உட பிடிச்சிருந்துச்சு. நான் ஸோ ஹாப்பி. அதை பற்றி ரெக்ரெட் பண்ணல. ஸோ வைஷ்ணு லைட் வந்து நான் திருப்பியும் வந்து வைஷ்ணுவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அது வாரண்டியிலலாம் க்ளைம் ஆகாது. செப்பரேட்டாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைட் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. வெறும் எக்ஸ்டீரியர் லைட்டு மட்டும்தான், எக்ஸ்டீரியர் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிற சின்ன சின்ன கிராக் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக ஒரு கிளாஸ் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி இன்சுலேட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். அதுக்கு வந்து 1700 rupees க்ளோஸ் டு இது ஆகும்னு சொல்லி அமௌண்ட் சொன்னாங்க. ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் நம்ம பேர் பண்ணணும். எனக்கு வந்து அது ஓகேன்னு தோணுச்சு. அதனால் வந்து எனக்கு அது காசை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து வைஷ்ணு லைட் ஓட்டிட்டு என்னால் இந்த ஸ்டாக் ஹெட்லைட், இப்போ நான் ஸ்டாக் ஹெட்லைட் போட்டிருக்கேன், இந்த ஸ்டாக் ஹெட்லைட்டில் என்னால் ஓட்டவே முடியல. இது ஏதோ எனக்கு கம்ப்ளீட்டாகவே நான் பிளைண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். சுத்தமாக லைட்டே இல்லை. நான் இதை வந்து முன்னாடியே ஃபீல் பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து லைக் தெரியும். பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் ஓட்டி பழகணும். நடுவில் இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு லைட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சடனாக அந்த லைட்டு இல்லாத பட்சத்தில் அது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரெண்டாவது இந்த ரைடு நான் லைட் ஒன்றதுக்கப்புறம் சரி அந்த 24 hours ரைட்லாம் நம்ம போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமல் இருந்தேன். ரீசன் வந்து நான் பிளான் பண்ணது வந்து இன்றைக்கி வால்பாறை, நாளைக்கு அதிரப்பள்ளி போகிற மாதிரி. ஸோ ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக ஃபாக் இருக்கும். ஃபாக் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஃபாக் லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஃபாக் லைட் இருக்கோ இல்லையோ, பட் இந்த ஸ்டாக் லைட் வச்சு நம்ம நம்பி போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் பிளானில் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். பட் கிட்டத்தட்ட 2 மாதமாக ரைட் பண்ணாமல் இருந்து அண்ட் இந்த இயர் எண்டு வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு எண்ட் த இயர் வித் ரெக்ரெட்ஸ். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, நம்ம பிளான் பண்ணதை கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுவோம். வைஷ்ணு லைட் இருந்தால் நான் வந்து ஒரு 24 hours இந்த ரைடை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ பரவாயில்ல, நான் ரிலாக்ஸாக டே 1 வால்பாறை, டே 2 அதிரப்பள்ளி, டே 3 ஒன்று இருக்குது கொழுகுமலை. ஸோ 3 பிளேஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி டேட் வந்து 29 ஆஃப் டிசம்பர். 30, 31, 1 வரைக்கும் ரைடில் இருந்துட்டு 1 ரிட்டர்ன் கிளம்பி நியூ இயர் ஜான் 2025 கிளம்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சென்னைக்கு வரலாம் பிளான். அதாவது நைட் வர மாதிரி. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க அந்த ரோடு. அதெல்லாம் நம்பி இருட்டில் வரவே முடியாது. எங்கேயா போக முடியுதா பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரோடு. அண்ட் வைஷ்ணு லைட் பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ இன்கேஸ் யாருக்காச்சும் தேவைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இட்ஸ் பிக் உங்கள் லைஃப் டைம் சேவர் மாதிரி இருந்தது. அது எனி எல்இடி லைட்ஸ், பட் ஒரு வாரண்டியோட நல்ல பிராண்டு கொடுக்குறாங்கன்னா அதை நான் ஐ வுட் லைக் டு சஜஸ்ட். வாங்க போகலாம். நான் நேற்று தான் ஒரு ரைட் பாண்டிச்சேரிக்கு வந்து ரைட் பண்ணேன். அந்த மாடு கீழே வண்டி வந்து சொன்னாலும் லைட் உடஞ்சது. ஹேண்டில் பார் பெட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலும் தெரியும் ஹேண்டில் பார் கொஞ்சம் பெட்டாக இருக்குது. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் இருக்குது. பட் ஆனால் வந்து வண்டி வந்து ஸ்டேபிளாக தான் போகும். வண்டி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது பாருங்கள், வண்டி வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும், எந்த பிரச்சனை இல்லை. வீல் எதாவது அடிப்படலானாலும் வீல் வாபிள் ஆகாது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன் நேற்று. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நைட்டு ஈவினிங்காக ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, இதை வச்சு நம்ம ரைட் பண்ணலாம், இட் இஸ் சேஃப்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ரைடு கிளம்பியாச்சு. நம்ம ரோடு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரோடை வந்து ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? மழைனாலன்னு சொல்லவே முடியாது. மழைக்கு முன்னாடிலேருந்து இப்படி தான் இருக்குது. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சொல்லி பார்த்து போக வேண்டியது தான். அண்ட் ஒரு பசைக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் வந்து உளுந்துப்பேட்டை ஒரு 8 மணிக்கு ரீச் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் அது முடியாது போலது. ஏன்னா இங்கேயே வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அண்ட் இது சோலோ ரைடு தான், லாஸ்ட் மினிட் பிளான் ரைடு தான்.
இந்த தடவை அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டே பண்ணி போக போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வாங்க போகலாம். 2024ஓட இயர் எண்ட் ரைட் ஸ்டார்டட். சூப்பர் வெதர் இங்கே வெதர் இருக்கிறதுனால தான் வந்து ஹில் ஸ்டேஷன் போகலான்னு கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். பட் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ட் எத்தனை பார்ட் வரும்ன்றது தான் எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை இன்ட்ரெஸ்டிங் எடுத்து போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் என் சைட்லேருந்து கேண்டலாக வந்து நான் என்ஜாய் பண்ணணும், அதை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரிப்பெல்லாம் 0 பண்ணிட்டேன். அண்ட் பெட்ரோல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 267 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம நேற்று வந்து பாண்டிச்சேரியிலேயே டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து ரேஞ்ச் இருக்குது, போகும்போது ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரோல் ஸ்டாப் தான் மோஸ்ட்டாக என்னோடய ஸ்டாப்பாக இருக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணுறேன். பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் ரைட் பண்ணனால நேற்றே எனக்கு வந்து அந்த ஒரு 2-3 கிலோமீட்டர் ரைட் பண்ணும்போது உடம்பு கொஞ்சம் டயர்ட் இருந்தது. இன்றைக்கி அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் தட்ஸ் ஃபைன். இன்றைக்கி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் ஆஃப் த இயர். ஸோ நிறையா பிளான்ஸ் இருக்கும் இன்றைக்கி. ஆனால் ரைடு நிறையா போவாங்கன்னு நம்புகிறேன். நேற்று நிறையா குரூப்ஸ் பார்த்தேன் நான், ரைட் போன குரூப்ஸ்லாம். என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் இந்த ரைடுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கேல் ஆஃப் 10 யூஸ்வலாக என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஸ்கேல் ஆஃப் 10ல் வந்து எப்போவுமே 10ல் இருக்கும். பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி வந்து 5 தான். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ரொம்ப க்ரூஷியல். மைண்டும் கிளியர் ஆகணும், வண்டியும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கே போக முடியும். சூப்பர் வெதருங்க. நான் உள்ள தேர்மல் போடலான்னு எது நினச்சேன், அந்தளவுக்கு குளிர் இல்லைன்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் இருந்து தான் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் ஏன் லெஃப்ட் சைட்லேயே போகிறேன். சீக்கிரம் கடவுளே சன்ரைஸ் ஆகட்டும். பரனூர் டோல்கேட் வந்தாச்சு. ஆனால் ஆடியோ எப்படி கேட்குன்னு தெரியல. நேற்று நைட்டு தான் வந்து டிஜேலேருந்து ஒரு புது அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய செட்டிங்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீ செட்டிங் பண்ண வச்சதெல்லாம் மாறிடுச்சு. அப்போ ரீசெட் பண்ணேன். லுக் அட் திஸ். சூப்பர். ஒரு நல்ல விஷயம்னா ரெயின் ஃபோர்காஸ்ட் சுத்தமாக இல்லை அடுத்த 4-5 நாளைக்கும். ஸோ நான் போகிற எந்த டெஸ்டினேஷன்லேயும் மழை இல்லை. பட் இருந்தாலும் ரெயின் எல்லாம் கண்டிப்பாக தேவை. நான் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாருங்க. காலைல டைம் வந்து 6:32. பரனூர் டோல்கேட் வந்தாச்சு. இந்த ஹைவேஸ்லேயே இருக்கிற பாதி கண்டத்தை கடந்தாச்சு. அதாவது பாட் ஹோல்ஸ் இது வரைக்கும் இருந்தது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் இருக்கும். ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா. அதுமாரி நம்ம ரைட் பண்ணும்போது சைட்லேயே அப்படியே ட்ரெயின் போச்சுன்னா பார்த்துக்கிட்டே போகுது, நல்லாயிருக்கும். அதுவும் பஸ்ஸில் உட்காந்துன்னு போகும்போது சோகமாக கடுப்பில் உட்காந்து போகும்போது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படி என்ஜாய் பண்ணுவதெல்லாம் அந்த டைமில் இப்பயும் என்ஜாய் பண்ணுறேன். வெளிச்சம் வர வர கான்ஃபிடென்ட் லெவல் 5லேருந்து லெவல் 6க்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லா காரோடையும் வந்து வண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஓட்டணும், சைட்லேயும் சரி சென்டர்லையும் சரி. பிகாஸ் பாட் ஹோல்ஸை பார்த்தோன்னா அவங்களும் திடீர்னு வந்து வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ரோடு வந்து போன வாரம் தான் போயிட்டு வந்தனால வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க.
முடிஞ்சவங்க இந்த 2 லாரி 2 வண்டிக்கு நடுவில் இருக்கிற ரோடை வந்து தூரத்தில் இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும், ஜட்ஜ் பண்ண முடியும் பள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு. வழி விட்டுருங்கப்பா போய். வாங்க போகலாம். இட்ஸ் அ லாங் வே டு கோ. அப்படியே போய்கிட்டே கண்டினியூ பண்ணுறேன் vlog. ஸோ ஆல்மோஸ்ட் உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்தாச்சு. இன்னொரு ப்ராப்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் டோலுக்கு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். கூட்டம் இல்லாத இடமா பார்த்து முடிக்கணும். ஓகே ஃபைன், ஹோட்டல் ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்றோம். ஸ்ரீ காமாட்சி மெஸ். ஓகே கேஸ், வண்டி நிறுத்தியாச்சு. ஆர்டர் பண்ணிட்டேன். டைம் வந்து 8:10 ஆகுது. 8:05 சொல்லணும்னா. ஸோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது வெதரு. ஸோ அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ண வந்துட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு 150 கிலோமீட்டர்லேயே வந்து அந்த லெக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த இடத்துல ஏன்னா இந்த கார்டு வந்து சரியாக வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சதுனால பெயின் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட லக்கேஜ். வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இங்கே இருக்குது. லேப்டாப் பேக் வச்சுருக்கேன். ஸ்ரீ காமாட்சி மெஸ் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஒரு ரிலாக்ஸாக கிளம்புவோம். நான் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலாக ரொம்ப சின்ன கடையில் சாப்பிடணும்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே. ஏன்னா டப்னு எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பெரிய ஹோட்டலில் போனால் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அது வேணாம் அப்படின்னு. ஸோ 170 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பேட்டரிலாம் மாற்றிடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு அழகாக கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். வெறும் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிடுவோம். தோசை வந்துருச்சு, சாப்பிட வேண்டியதான். தோசை, சாம்பார் சட்னி அண்ட் ஆம்லெட் ஒன்று. கண்டிப்பாக எனர்ஜி தேவை, அதனால் ஆம்லெட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் வந்து. தேங்க்ஸ்க்கா. சரி, ஒரு 10 மினிட்ஸ் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பிட்டு தான். அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயம்லாம் பண்ணணும். வைசர் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ வைசரை க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் வெட் டிஷ்யூ வச்சுருக்கேன், அதை வச்சு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், முகம் துடைக்கிற வெட் டிஷ்யூ தான். பட் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. மேலே இருக்கிற அந்த பூச்செல்லாம் எடுத்து வச்சுன்னா விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நான் vlog பண்ணுறதுனால அந்த எல்லா வெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதையும் ஒரு செக் பண்ணிப்பேன் எப்போவுமே. சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். அடுத்தது வேறு எதோ பண்ண நினச்சேனே, மறந்துட்டேனே. என்ன பண்ண நினச்சேன்? மிரர்லாம் அட்ஜஸ்ட்டில் தான் இருக்குது. மிரர் பிரச்சனை இல்லை. ஃபோனு கரெக்டாக இருக்குது. சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்குது. எதுவும் நினச்சேனே. ஸ்பெக்ஸை க்ளீன் பண்ண நினச்சேன். ஸ்பெக்ஸு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ வந்து டைம் என்னான்னு பார்ப்போம். டைம் வந்து 8:37. இங்கேருந்து வால்பாறை ஆக்சுவலாக 7 hour 25 minutes காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா 405 கிலோமீட்டர் வருது.
நடுவில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணோன்னு நினச்சோம். ஸோ அதை மட்டும் பார்க்கணும். 7.5 மணி நேரம்னா இப்போ 8:30 4 மணிக்கெலாம் வால்பாறை போயிடும்னு சொல்லுது. நடுவில் அந்த 1 ஹவர் கேப் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் உடுமலைப்பேட்டு போயிட்டு திருமூர்த்தி ஃபால்ஸ் போகலான்னு ஒரு பிளான். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே தான் நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க, நிறைய படம் எடுத்திருப்பாங்க. இப்போ இல்லை ப்ரீவியஸாக இருந்த சூரியவம்சம் படம் எல்லாமே எடுத்துருப்பாங்க. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இயர் ப்ளக் போட மிஸ் பண்ணிடாதீங்க. இயர் ப்ளக் வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயம். நிறைய பேர் ரைடிங் கியர்ஸில் இதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம். காது கேட்காம போயிடும். ரொம்ப நாள் ஹை ஸ்பீடில் சவுண்டில் விண்டு சவுண்டில் போனீங்கன்னா, அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து நோ நாய்ஸ். தெரியுதா பாருங்கள், நோ நாய்ஸ்னு பிராண்டு. இது வந்து இந்த ஆரஞ்சு கலராக இருக்கும். அப்படி இது கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள தலையினா கரெக்டாக நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சவுண்டெல்லாம் கேட்கும், பட் ஆனால் விண்டு வந்து நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இனிஷியலாக ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் லேட்டராக வந்து பழகினதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். நான் வ்ளாக் பண்ணுறதுனால இந்த வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இப்படி போடுவேன். பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பும். 8:40 ஆகிடுச்சு. நம்ம பக்கத்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டுப்போம். 8:44. இந்த பெட்ரோல் பங்க்கு இன்னொரு ரீசன் நிறுத்தினதுக்கு, ரெகுலராக டேங்க் ஃபில் பண்ணுங்க. பெட்ரோல் போட்டாச்சு. கார்டுண்ணா ஃபைன். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. 1200 ஃபில் பண்ணியிருக்கோம். அதான் டேங்க் ஃபுல்லு வந்துச்சு. முக்கியமான விஷயம் பண்ண மாதிரி பார்த்தீங்களா, சன் வந்துட்டாலே என்டி ஃபில்டர் எடுத்து போட்டணும். என்டி ஃபில்டர் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிச்சுல, 16 போட்டுருவோம். என்டி ஃபில்டர் 16. இப்போ எப்படி தெரியுது? சூப்பராக தெரியுதுல்ல? என்டி ஃபில்டர் போட்ட உடனே அழகாகிடுச்சு. ஓகே, டன். போவோம். ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடுறேன். ட்ரிப் 2 எப்பவும் போல். இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். போவோம். அவசியம் ஒயர்லெஸ் மைக் ஆடியோ. முகம் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா ரீசன் வந்து பேக்கில் வந்து சூரியன் இருக்குது, அதனால தான். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் வந்துடும். நம்ம போகிற ரூட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து திண்டுக்கல் உள்ளே போகாமல் திண்டுக்கல் கொஞ்சம் அவுட்டர்லேயே வந்து பழனி வழியாக வந்து நம்ம வால்பாறை ஏறலாம். அதுக்கு முன்னாடி பழனி தாண்டினதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டு வரும். உடுமலைப்பேட்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அந்த பேஸ் ஓகே தான். நம்ம வந்த பேஸ் காலையில் வெதர் நல்லா இருந்தது. இப்போ மணி 8:50 ஆல்மோஸ்ட் 9 o'clock. ஸோ வெதர் இப்போ வரைக்கும் ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். அண்டு விடிய காலில் பூச்சி அடித்தது இல்லாமல் வந்து வயசெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ரோடு வந்து கிளியராக தெரியுது. இந்த ஒயர்லெஸ் மைக் அதிகமாக வந்து லைக் ரைட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரீசன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஆல்மோஸ்ட் 33,000 rupees வரும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கும் டுவோர்ட்ஸ் த விண்ட் எல்லாம். அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுமோ அவ்வளோக்கு கண்ட்ரோல் பண்ணும்.
இதை வந்து தேவையில்லாம் மோட்டர் விளாக்கில் அதிகமாக யூஸ் பண்ணலான்னு நினைப்பேன். பட் ஆனால் ரெய்னி டைமில் மட்டும் யூஸ் பண்ணலான்னு யோசிப்பேன் எப்பவுமே. ஸோ இப்போ இந்த டைமில் தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.